ஹாய், உங்கள் கிராமத்து பொண்ணு சரிதா பேசுகிறேன். ஒரு சிலர் சிஸ்டங்களுக்கு தான் இது. நான் என்ன சொல்ல வரேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கேளுங்க. ஒரு சிலர் சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் போட்டு எங்கே போனாலும் டாக்டர்கிட்ட போனாலும், எங்கே போனாலும் குறைக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம வந்து சாப்பிட்றது, உட்கார்றது, தூங்குறது இதே வேலையா தான் இருப்பாங்க. பட் அடுத்த வேலை என்ன வேலையோ அதை ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து வசதியானவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து வேலையும் வச்சுடுறாங்க. வேலைக்கு ஆள் வச்சுறாங்க. ஆனால் அவங்களால அந்த வேலை செய்ய முடியல. சரிங்களா? அதால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, உட்காந்து உட்காந்து சாப்பிடுறது, தூங்குறது இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, வெயிட் போட்டுருது. அதால நம்மளுடைய வேலை சின்ன சின்ன வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற பொருளோ, இல்ல தட்டோ, டம்ளரோ நம்மளால முடிஞ்ச ஒரு வேலையை நாம வந்து சென்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாரி நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, மத்தவங்க ட்ரெஸ்லாம் வந்து நீங்க வாஷிங் மிஷின் போடலாம். இல்ல வேலைக்காரி வச்சு துணி துவைக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம் வேலைக்கு ஆள் வச்சு. பட் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நம்மளே துவைக்க ட்ரை பண்ணுங்க. கீழ குனிஞ்சு உட்காந்து நிமிர்ந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டினாச்சும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு காலைல ஈவினிங் நீங்க துவைச்சு பாருங்க. ஒரு எக்சர்சைஸ் பண்ண மாரி இருக்கும். உடம்பு வெயிட் குறைஞ்சா மாரி இருக்கும். சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். இது பிடிச்சா பாருங்க, பிடிக்கல தள்ளி விட்டு போயிடுங்க.